पकड़ पीछे पीछे पकड़ कब जो अपलोड करेंगे எப்போதும் போடுகிறேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எதிராக இருக்கும் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்க பொறுப்புள்ள தனிமனிதனாக செயல்படுவேன். மக்கள் ஆட்சியின் சாதி, மத, பாலியல், பிறப்பியல் ஆகியவற்றை பேணி மாவட்டம் தயாராகலாமா? அழுதுனா உங்களுக்கு அனுப்பிச்சுட்டா டாக்குமெண்ட்ல வீடியோலாம் முடிச்சுட்டு சிவராஜனா அனைவரும் முதலாம் மண்டலத்தை எடுத்துக் கொள்கிறேன். தேவதான மாவட்டத்திலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற இந்த இடத்துல மாணவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. நம்ம இங்க 200 பேர் இல்ல 200 குடும்பம் சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நம்ம பள்ளி தேவர்கள் ஒருவரான இது என்ன
அதே மாதிரி பூத் இருக்கு. பூத்ல நமக்கு ரொம்ப பெரியதா இருக்கு. நீங்க நம்ம என்ன ப்ரோடக்ட் பண்ணிட்டோம்னா லீடர் பத்தி பாத்தீங்கன்னா பூத்ல போலி வாக்காளர்கள் அதுக்காக கலைஞருக்கான ஒரு கட்சி போலி வாக்காளர்கள் நம்ம நீக்கிட்டாங்களே இருந்தவர்கள் நீக்கிட்டாங்களே நம்ம யாருக்கு போடுவோம் என்ன பண்ணி நம்ம கைப்பற்றி கலைஞர் அந்த கதலை வந்து கதையிலே போயிட்டாங்க. நம்ம ஃபீல்ட்ல இருக்கு கட்ல வேலைகளை முடிச்சிட்டு பூத்த தெளிவா பாருங்க. நல்ல தெளிவா எல்லா நிர்வாகிகளும் எல்லா உறுப்பினர்களும் எல்லா வாக்காளர்களையும் பாருங்க. பார்த்து நமக்கான வாக்காளர்களுக்கு அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். தலைவர்களுடைய செயல்பாடுகளுக்கு சிறப்பாக முன்னேற்றார்கள். அடுத்தபடியாக நமது உறுப்பினர்களை சிறப்புரையாக வரவேற்கிறேன். எல்லாம் முயற்சி பார்த்துருக்கிறேன். என்ன நண்பா நன்றிகளே எல்லாம் கட்டத்தில் பேரா இன்னும் மாவட்டவர்கள் நகர்வாளர்கள் ஒன்றியாளர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி நிச்சயம் யாரால் தெரிவிக்கக்கூடிய 2020 அனைவரையும் மேடையில் வைக்கிறேன். ரஸ்தகில் ஃபயாஸ், ஷஃபி, ஷாபுல், பிலால், சலீமா அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி நல்ல நிஷாத் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருகிறவரை நான் வரவேற்கிறேன். இப்பொழுது சிறப்பாக தம்பி பிலால் அவர்களே மற்றும் இஸ்மாயில் அவர்களே உசேனா அவர்களே மற்றும் கிருஷ்ணகிரி நகர நிர்வாகிகள் அனைவரும் பல்வேறு வரவேற்கின்றனர். மற்றும்
பேசினோம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. தமிழக வெற்றி கழகம் PVK. இதுவா அந்த தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிரும். நம்ம பிறப்பால் என்ன அனைவரும் சமம். நம்ம யாருன்னா பெரியவங்க சின்னவங்க பணக்காரங்க ஏழைகள் எல்லாமே சமம். சொல்லி போலீங்க முசல்மான் உட்காருங்க. நம்ம சுபி एक और हमारे पास नहीं उधर ये हमारे से बात तो समझ में नहीं आता समझ में नहीं है हमें सब नमाज को नहीं है कैसा है नमाज को अल्लाह अकबर करता तो ना करेंगे तो पूरे की जमात है वो जमात में कौन सा पैसा वाला गरीब इनका फकीर है इनका अमीर है कौन सा जमात है कौन सा जमात है क्या उन बड़े पूरे जने हम जमात को पढ़े तो ये सब को करेंगे वैसा करे तलब क्या करेंगे அதே மாதிரி தலத்தை என்ன பண்ணிருக்காரு எல்லாரும் நம்ம சமம் இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்க சொல்லி ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிரும் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரிய பெரிய கட்சிகளுக்கு தலைவர் ஆளுநர் வந்து சேர்ந்துட்டே இருக்கிற கட்சிகள். இப்போ ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்துக்கே ஒரு வேளாண் ஒரு முக்கிய புள்ளி அண்ணன் செங்கோட்டை வந்து எடுத்தாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக வலைதளம் சமூக ஊடகம் யூடியூப் சேனல் பெடிஷன் சொல்லி பெடிஷன் மீடியா சொல்லி பெடிஷன் சேர்ந்தாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு அட்வொகேட் சத்யகுமார் சொல்லி அவர் வந்து கட்சியில் இருந்திருக்காரு. தினம் பாத்தீங்களா தமிழக வெற்றி கழகத்தில் புது புது அரசியல் தலைவர்கள் வருகையாக இருக்கு. புதுசா வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பார்த்தா கலைஞர் ஆண்டு மொத்த தமிழ்நாட்டு சுடுகாடு பண்ணிட்டாரு. மொத்த கசனாவை காலி பண்ணி என்ன பண்ணாரு சுடுகாடு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பையன் ஒரு வீட்டுல எப்படி நடந்து பாருங்க ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி தமிழக மக்களின் வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய காசை வாங்கிட்டு நம்மளுக்கு செலவு பண்ண ஆட்சி. இந்த ஆட்சியோட லட்சணத்தை பாருங்க. 75 வருஷமா ஊழலை முடிச்சிடுவோம் நாட்டை திருத்திடுவோம் புது பஸ் ஓட்டுவோம் புது ரோட்டை ஓட்டுவோம்னாங்க. எல்லாரும் தான் என்ன நல்லா இருக்கு. கலைஞர் முடிஞ்சோடனே அடுத்த பையன் யாரு நம்ம அங்கல் ஸ்டாலின் அங்கல் அவர் வந்தாரு. அவர் வந்து கீசினாரா அந்த ஸ்டாலின் வந்து கீசி ஒன்று மட்டும் தான் விக்கு மட்டும் தான் தைச்சாரு. விக்கு மட்டும் தான் தைச்சிட்டு இன்னைக்கு ஷோ காமிச்சிருக்காரு. ஊருவா போயிட்டு தெருவுவா போயிட்டு ரோட் ஷோ பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஹேப்பி டே காலேஜ்ல காசோம் உங்க ஊர்ல போய் நீங்க அதே சேலை கீசோ யார் ஸ்டாலின் அவரை விக்கிறாங்களோ கௌதம் சாரோ எப்படி பம்பளங்க ஹாய் பண்ணாங்க அவர்யா. அதுக்கப்புறம் என்ன அவர் பையன் வந்தாரு. அவர் பையனுக்கு ஒரு 4 படம் நடிக்க விட்டாரு. அதே ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா செம ஃபிளாப் ஆகிட்டாரு. சந்தானத்துல நடிக்க வச்சு ஒரு படத்தை நடிக்க வச்சாரு. ஒரு கண்ணாடிக்கு ஓகே அந்த படம் பார்த்தீங்கன்னா சந்தானோட பக்கம் கூட ஆக்டிங்கே தெரிஞ்சவருக்கு எதுக்காக நடிக்க வச்சாரு தன்னுடைய மகன் தமிழ்நாடு தெரியணும் அப்படின்னு சொல்லி படத்தை நடிக்க வச்சாரு. லாஸ்ட் பிரச்சாரத்துல ஒரு சிங்கரை தூக்கிட்டு போய் ஊருவா பிரச்சாரம் பண்ணாரு. கேம்ஸ் பண்றதுக்காக மத்திய வச்சு அப்படின்னு சொல்லி கேம்ஸ் பண்றதுக்காக பிரச்சாரம் பண்ணாரு. அந்த சிங்கர் எங்க போச்சுன்னு தெரியல. அவர் ஆளும் என்ன ஆனாருன்னு தெரியல. அப்பப்பா வராரு மீடியா முன்னாடி பேசுறாரு. வந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. எப்படி சேப்பாக்கம் எம்எல்ஏ இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் டைம் எடுத்து புரியுங்களா. வந்த உடனே கலைஞருக்கு அப்புறம் அவருடைய பையன் முக ஸ்டாலின் அதுக்கப்புறம் அவரோட பையன் கட்சிக்கு வந்தவங்க ஒரு சேப்பாக்கம் எம்எல்ஏ இருந்து மாநில இளைஞரணி செயலாளர் தன்னுடைய பையனுக்கு பதவி. அடுத்து என்ன பண்ணாரு அப்பா அங்கலே விளையாட்டுத்துறை மட்டும் சிறப்பு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டாரு. அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படி என்ன பண்ணாரு இன்னைக்கு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர். இன்னும் கொஞ்ச நாள் போனா திராவிட முன்னேற்ற கழகம் பிஎன்பிக்கு அவரோட தலைவர். சரி அவரோட விட்டாங்களா அடுத்தது என்ன பண்ணாங்க அவரோட பையன் யாரோட பையன் உதயநிதியோட பையன் இன்மணியை கூட்டிட்டு வந்து ஒரு அரசியல் பண்ணணும் சொல்லி அப்படிங்கிறாரு. ஆக்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் கம்பெனி நடிக்க விட்டுருக்காங்க.
கூப்பிட்டாங்கப்பா போனப்பா உட்கார்ந்தோன்றதுக்காக வரக்கூடாது, உட்கார்ந்தோன்றதுக்காக வரக்கூடாது. என்னுடைய வீட்டு மேல பறக்கணும், அதான் முதல்ல வேலையே. புரியுதா? என்னுடைய வீட்டு மேல தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டலை வீசி பறக்கணும். நம்முடைய எல்லா வீட்டு கதவையும் பாத்தீங்கன்னா தலைவர் தளபதியுடைய புகை படத்தை நம்ம என்ன பண்ணணும், போடணும். ஏன்னா அப்பதான் அவருக்கு தெரியும், இவனுக்கு நம்ம கிட்ட ஓட்டு பிச்சை கேட்க வரா பாத்தீங்களா. இப்போ 75 வருஷம் நாட்டு ஆண்டுக்கு சுரண்டி தின்னது அவங்க வருவான் நம்ம கிட்ட. அம்மா அப்பா இத்தனை வருஷமா நம்ம கண்ணு தெரிஞ்சுக்க மாட்டோம், 4.25 வருஷம் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கவே மாட்டோம். இப்போ எலெக்ஷன் டைம்ல நமக்காக வருவோம். அப்பா ಅದಕ್ಕೆ ಕಾಲನ ಸುರಕ್ಷಿತವಾಗೋ ಅಥವಾ ಕೈ ಕಡೆಗೆ ಹಾಕ್ತುಗಳೋ அப்பா அதுக்கு மதத் கரோ மெஹர்பானி கரோ எல்லாம் கொஞ்சம் கண்ணெடு போட்டுருங்க, சூரியன்ல போட்டுருங்க, கை சின்னத்துல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நமக்காக வருவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்க தானே